கார்த்தி தீபா சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து அப்படியே வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பொங்கல் வந்து ரேவதியும் மகேஷும் வந்து ஜோடியாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்? நிச்சயம் கார்த்தி வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த குடும்பத்தோட ஆதரவு வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறான். விடிய ஆதாரம் வேற எடுத்து வச்சிருக்கான். அவன் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்கிறதுக்குள்ளே சாமுண்டீஸ்வரி கிட்டே அவனுக்கு கெட்ட பேர் வந்து வாங்கி தரணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரகலா அந்த இடத்துல. ஒரு பக்கம் என்னப்பா அது கேம்லாம் வந்து விளாண்டா தானே பொங்கல் திருநாளை வந்து கொண்டாட முடியுங்கிற மாதிரி மயில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே எதுக்கு இது தேவையில்லாத வேலை, அப்புறம் உங்கள் பொண்டாட்டி உங்களை ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க. அப்படியா சொல்கிற? ஏன் நீ சும்மாவே இருக்க மாட்டியா? கேம் விளாண்டா மாட்டோம் என்ன செஞ்சிருவ? தோக்க தானே போகிற. இதுக்கு தான் சொன்னேன். ஆமாம் கார்த்தி, எதுக்குமே வாயை திறக்காமல் இத்தனை வருஷம் இருந்துட்டேனா இப்போ நான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன் நீ வந்ததுனால. அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது. என்ன மாப்பிள்ள இப்போ கேம் விளாடணும் அவ்வளோதானே, சுவாரஸ்யமாக வந்து கேம் வந்து விளாண்டுறலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணலாம், அதுக்கு நானே ஐடியா தரேன். ஆமாம் ஆமாம், இது மாதிரி விளையாட்டுன்னா அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து விளையாட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து வராங்க, வந்து கண்ணை கட்டுறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து யார் யாரையா தொடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியும் பச்சை கலர் ஷர்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. நம்ம மகேஷும் அந்த இடத்துல வந்து பச்சை கலர் ஷர்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. ஒன்று மயில் வாகனம் வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை வந்து தொடுறீங்களான்னு சொல்லிட்டு கண்ணை வந்து கட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃபை வந்து தொடாமல் வேறு யாரையோ வந்து தொட்டுறாங்க போல இருக்கு. உன்னால் இது கூட வந்து கண்டுபிடிக்க முடியாதா? என் கையன் கூட வந்து நீ வந்து கண்டுபிடிக்க முடியாதாங்கிறாங்க. கண்ணை திறந்தப்பயே வந்து நான் உன் கையை வந்து பிடிச்சதில்ல, கண்ணை மூடிட்டு இருக்கிறப்ப நான் எப்படி உன் கையை வந்து பிடிக்க முடியுங்கிற மாதிரி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மயில் வாகனம் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னங்க நீங்கள் இப்படி தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டுட்ருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் பொங்கலில் நான் ஜெயிக்கலைன்னா கூட அடுத்த வருஷம் பொங்கலில் எப்படி இருந்தாலும் அவரோட கையை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அவள் கையை கரெக்டாக வந்து பிடிச்சிடுவேங்கிற மாதிரி பேசும்போது ரேவதியை வந்து கண்ணை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. கண்ணை கட்டணுன்னு வந்து கரெக்டாக வந்து மாப்பிள்ளையை வந்து கண்டுபிடிச்சிடணும்னு சொன்னோன்னே மகேஷ் வந்து நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி இருக்காங்களா மாயா, டே எந்த போட்டியில் வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனால் இந்த போட்டியில் நீ ஜெயிச்சே ஆகணும்டா, பார்த்துக்கடா, இதுக்கும் வந்து கார்த்தி வந்து உள்ளே வந்துட போகிறான், சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மகேஷ் நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரேவதியோட தங்கச்சிங்களும் வந்து பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் உன்னோட ஹஸ்பண்டை கரெக்டாக கண்டுபிடிப்பியான்னு பார்ப்போம், நான் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவேன், மகேஷ் இங்கே தானே இருக்காங்க. ஓ அப்படியெல்லாம் உனக்கெல்லாம் வந்து ஈஸியாலாம் வந்து காட்டிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கே வேணாலும் நாங்கள் மகேஷை வந்து நிப்பாட்ட சொல்லிவிடுவோன்னு சொல்லி மகேஷ் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் வந்து நிற்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணை கட்டினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரேவதி வந்து லைட்டாக வந்து சுற்றுறாங்க. எந்த பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கே வந்து தெரியல போல் அந்த இடத்துல. உடனே வந்து நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ரேவதி வந்து அப்படியே வந்து யதார்த்தமாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேர் வந்து எதிர் எதிர் முனையில் வந்து நிற்கிறாங்க. நம்ம கார்த்திக் ஆப்போசிட்டில் தான் மகேஷ் வந்து நிற்கிறாங்க. உன்னோட லெஃப்ட் சைடில் இருக்காங்கங்கிற மாதிரி மகேஷ் இருக்காங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே மயில் வாங்கின வந்து இல்லைம்மா ரைட் சைடில் தான் வந்து பச்சை கலர் ஷர்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து திரும்பிடுறாங்க. திரும்பினோன்னு வந்து கார்த்திகையை வந்து பிடிச்சிடுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவர் தான் என்னோட வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி கார்த்திகையை பிடிச்சி நான் இந்த கையை என்றைக்குமே வந்து விட மாட்டேன், அவர் விட்டாலும் நான் விட மாட்டேன், இதுதான் அவரோட கையே, நான் இவர் கையை தான் வந்து என்றைக்குமே வந்து கோத்துட்டு இருக்க போகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி. இது எல்லாத்தையும் வந்து சந்திரகலா வந்து பார்க்குறாங்க. இவனுக்கு வேறு வேலையே இல்லை, அதுவாக அமையுதா இல்லை யதார்த்தமாக நடக்குதான்னு ஒன்றும் புரியலையே, சதி விளையாடுதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திரகலா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து நக்கலாக வந்து பார்க்குறாங்க. அவங்க யதார்த்தமாக தான் இந்த விஷயம் எப்போதும் போலவே வந்து எடுத்துக்கிறாங்க. சரி இது ஒரு சாதாரண கேம் தானே, ரேவதி நீ யாரை அதை தொட்டிருக்கேன்னு பாருமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துணியை வந்து அவுத்து விட்டோன்னு தான் தெரியுது கார்த்தியை தொட்டிருக்கோன்னு. சாரி கார்த்தி, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதோ தெரியாமல் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சமயம் வந்து மகேஷ் வந்து கோவப்படுறாங்க. என்னடா அது எல்லாத்துலேயும் வந்து இவன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல மகேஷ். மாயா வந்து பேசுகிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனம் வந்து கரெக்டாக தான் வந்து தொட்டிருக்க, என்ன ரெண்டு பேரும் ஒரே கலர் பச்சை கலர் ஷர்ட் போட்டிருக்கனால தான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வேணும்னு தானே சொன்னீங்க. இல்லைப்பா, பச்சை கலர் ஷர்ட்டை வந்து திடீர்னு வந்து பார்த்ததுனால எனக்கு தான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சாரி ரேவதிங்கிற மாதிரி பேசும்போது இதனால் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கேம் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி அடுத்த விளையாட்டு விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி
பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.